வணக்கம். இந்த கார்ப்பரேட் சட்ட மாஸ்டர் கிளாஸ் விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் கொஞ்சம் சீரியஸ் ஆனது. ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுங்கிறது வெறும் பொருளாதார கனவு மட்டும் இல்லைங்க, அது ஒரு பெரிய சட்டப்பூர்வமான பயணம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்து சில போலி ஆவணங்களை வச்சு ஈஸியா ஒரு கம்பெனியை பதிவு பண்ணிடலான்னு, இது வெறும் சாதாரண காகித வேலைதான்னு ரொம்ப கேஷுவலா இருக்காங்க. ஆனா அந்த மாயையை உடைச்சு பின்னாடி இருக்கிற பகீர் உண்மையை நான் உங்களுக்கு விளக்க போறேன். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற விஷயங்கள் இதுதான். முதலாவது, ஒரு முக்கியமான சட்ட எச்சரிக்கை. இரண்டாவது, போலி ஆவணங்களால வரக்கூடிய விபரீதங்கள். மூணாவது, செக்ஷன் 7க்கான சரியான சரிபார்ப்பு பட்டியல். நாலாவது, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற கடுமையான தண்டனைகள். அப்புறம் கடைசியா, எப்படி உங்க பிசினஸை 100% சட்டப்பூர்வமா உருவாக்குறது அப்படிங்கிறது தான். சரி, உள்ள போலாமா? முக்கியமான சட்ட எச்சரிக்கை. இது வெறும் காகித வேலை அல்ல. முதல்ல ஒரு வழக்கறிஞரோட பார்வையிலிருந்து இந்த சட்டத்தோட தீவிரத்தை நாம புரிஞ்சுக்கணும். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்திய கம்பெனிகள் சட்டம் 2013ல இருக்கிற செக்ஷன் 7 சும்மா ஒரு வழிகாட்டி கிடையாதுங்க. அது ஒரு இரும்பு கோட்டை. ஆமா, இது நீங்க நினைச்சபடி வளைக்கக்கூடிய சாதாரண ரூல்ஸ் இல்ல. ஒரு சின்ன காகிதத்துல நீங்க பண்ற தப்பு உங்க கம்பெனிய முடக்கிறதோட மட்டுமில்லாம உங்களை சிறைக்கு கூட அனுப்பும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். போலி ஆவணங்களின் தாக்கம் ஒரு சட்டப்பொறி. நிறைய பவுண்டர்ஸ் பண்ற பெரிய தப்பே இதுதான். தங்க கிட்ட வாடகைக்கு கூட முறையான ஆஃபீஸ் இல்லாதப்ப சில போலி கன்சல்டன்ட் சொல்றத கேட்டுக்கிட்டு ஒரு டூப்ளிகேட் இபி பில்லோ தப்பான அட்ரஸ் இருக்கிற வாடகை ஒப்பந்தத்தையும் சப்மிட் பண்ணிடுவாங்க. ஆர்ஓசி இதையெல்லாம் எங்க கண்டுபிடிக்க போறாங்கன்ற ஒரு குருட்டு தைரியம். ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? இப்போ நாம இருக்கிறது 2026 நெருங்குற காலகட்டம். எம்சிஏ, அதாவது கார்ப்பரேட் விவகாரங்கள் அமைச்சகம், பவர்ஃபுல்லான ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆவணங்களை ஸ்கேன் பண்றாங்க. கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அப்ளிகேஷன் உடனே ரிஜெக்ட் ஆகிடும். அப்படியே தப்பிச்சு பதிவானாலும் பின்னாடி அது போலி ஆவணம்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், கம்பெனியோட பேங்க் அக்கவுண்ட் உடனே முடக்கப்படும். வாடிக்கையாளர் பணம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். அதை விட பெரிய ஷாக் என்னன்னா, லிமிடெட் லயபிலிட்டிங்கிற கார்ப்பரேட் பாதுகாப்பையே சட்டம் ஒடிச்சிடும். அதாவது உங்க சொந்த வீடு சொத்துக்களை வித்து கூட கடன் அடைக்க சொல்லுவாங்க. நினைச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ரிஸ்க் இது. செக்ஷன் 7 சரிபார்ப்பு பட்டியல், சரியான பாதை. சரி, இந்த ஆபத்தான ஏரியாவிலிருந்து விலகி 100% லீகலா நேர்மையா உங்க கம்பெனியை பதிவு செய்ய என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அடுத்த கட்டத்துக்கு போவோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். செக்ஷன் 7க்கு இந்த 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். 1. SBIC பிளஸ் விண்ணப்பம். 2. OMA மற்றும் AOA. 3. INC9 சுய பிரகடனம். 4. உங்க அலுவலகத்துக்கான முறையான முகவரி ஆதாரம். இந்த 4 தூண்டுகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. இதை கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். முதலாவது, ஸ்பைஸ் பிளஸ் ஃபார்ம். இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயம்தானுங்களே. உங்க கம்பெனி பேரு, டின் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இந்த ஒரே படிவத்துல அடங்கிடும். 2வது, MOA, அதாவது கம்பெனியோட சாசனம். உங்க பிசினஸ் என்ன பண்ண போகுதுன்ற நோக்கத்தை இதுல தெளிவா சொல்லணும். அடுத்து AOA, இது உங்க கம்பெனியோட இன்டர்னல் ரூல்ஸ் புக். இதுக்கெல்லாம் எல்லா டைரக்டர்ஸும் டிஜிட்டல் கையெழுத்து, அதாவது DSC போடணும். கடைசியா உங்க ஆஃபீஸ் அட்ரஸ் ப்ரூஃப். சொந்த இடமா இருந்தா சொத்து வரி ரசீது வைக்கணும். வாடகை இடமா இருந்தா வாடகை ஒப்பந்தத்தோட சேர்த்து ஓனர் கிட்ட இருந்து முறையான NOCயும் கண்டிப்பா இருக்கணும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நாம பார்க்க போறதா இதுலயே ரொம்ப குரூஷியலான டாக்குமெண்ட், INC9 ஃபார்ம். ஒரு கம்பெனியை தொடங்குற எல்லா டைரக்டர்ஸும், நான் இதுவரைக்கும் எந்த மோசடிலையும் ஈடுபட்டதில்ல, நாங்க கொடுக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் 100% உண்மைன்னு இதுல செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒரு வழக்கறிஞர், CA இல்லனா CS மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலும் இதை சான்றளிக்க கையெழுத்து போடணும். கம்பெனிகள் சட்டத்திலேயே நீங்க பொய் சொல்லி மாட்டிக்கக்கூடிய மிக மிக ஆபத்தான காகிதம் இதுதாங்க. இதுல மட்டும் கை வச்சிடக்கூடாது. கடுமையான தண்டனைகள், வழக்கறிஞரின் எச்சரிக்கை. இதுவரைக்கும் ரூல்ஸை பார்த்தோம். இப்போ இந்த மாஸ்டர் கிளாஸோட ரொம்ப சீரியஸான பகுதிக்கு வந்திருக்கும். கார்ப்பரேட் சட்டத்தோட உண்மையான முகத்தை இப்போ நீங்க பார்க்க போறீங்க. சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கம்பெனி பதிவு பண்ணும்போது தெரிஞ்சே தப்பான தகவல்களையோ போலி ஆவணங்களையோ கொடுத்தா சட்டம் சும்மா விட்டுடுமா? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? 10 வருஷம் ஜெயில். ஆமாங்க, நீங்க கொடுத்த ஆவணம் போலிங்கிறத ROC கண்டுபிடிச்சிட்டா சம்பந்தப்பட்ட நபர்கள், அதுக்கு சான்றளித்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லார் மேலயும் செக்ஷன் 447 கீழ் கிரிமினல் மோசடி கேஸ் பாயும். குறைஞ்சது 6 மாசத்திலிருந்து அதிகபட்சம் 10 வருஷம் வரைக்கும் கடுமையான சிறை தண்டனை கன்ஃபார்ம். இதுல பெயில் வாங்குறது கூட அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல.
இது எதை ரொம்ப தெளிவா காட்டுதுன்னா, நீங்க எப்போ மாட்டிக்கிறீங்கன்றத பொறுத்து தண்டனைகளோட வீரியம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. பதிவுக்கு முன்னாடியே நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா 10 வருஷ ஜெயில், 3 மடங்கு அபராதம். அப்பாடா, நான் எப்படியோ ஏமாத்தி கம்பெனிய பதிவு பண்ணிட்டேன்னு நீங்க நிம்மதியா இருந்தா, அது இன்னும் பெரிய ஆபத்து. பதிவானதுக்கு அப்புறம் அந்த மோசடி நிரூபணமாச்சுன்னா NCLT நீதிமன்றம் உள்ள வந்துரும். அவங்க உங்க கம்பெனி நிர்வாகத்தை மொத்தமா மாத்தி கம்பெனி பேரை தூக்கிட்டு உங்க சொந்த சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணிடுவாங்க. உழைப்பு, சொத்து, மானம் எல்லாமே போயிடும். சட்டப்பூர்வமாக தொழிலை உருவாக்குங்கள். தீர்வு. சரி, இவ்ளோ சட்டச்சிக்கல்களை பார்த்து பயப்பட வேண்டாம். சட்டத்தை மதிக்கிறது தான் ஒரு நல்ல பிசினஸ்மேனுக்கான முதல் அடையாளம். உங்க கனவு நிறுவனத்தை எந்த ஒரு சட்ட தவறும் இல்லாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பதிவு செய்ய ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுதான் கனெக்ட் அண்ட் பில்டோட CMOS டெக்னாலஜி. உங்க கார்ப்பரேட் லீகல் செக்லிஸ்ட எந்த ஒரு சட்ட ஓட்டங்களும் இல்லாம 100% வெளிப்படையா மேனேஜ் பண்ண இது ஒரு முட்டாள்தனம் இல்லாத ஃபுல் ப்ரூஃப் தீர்வு. ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும்போது அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது உங்களுக்கான ஒரு நேரடி சவால். ஒரு குறுக்கு வழியில போய் உங்க வாழ்நாள் உழைப்பையும் கௌரவத்தையும் ஜெயிலுக்கு கொண்டு போக போறீங்களா? இல்ல பில்ட் ஸ்மார்ட்டர், டூ பிசினஸ் லீகலி என்றபடி சட்டப்பூர்வமா தொழில உருவாக்க போறீங்களா? சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். பிசினஸ் ஆரம்பிக்க துடிக்கிறவங்க நண்பர்களுக்கும் இளம் தொழில் முனைவோர்களுக்கும் இதை உடனே ஷேர் பண்ணுங்க. அவங்கள ஒரு பெரிய சட்ட ஆபத்துல இருந்து இது கட்டாயம் காப்பாத்தும். மீண்டும் அடுத்த விளக்கத்துல நம்ம சந்திக்கலாம். நன்றி.